நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா? நீங்க எதிரானவரா? நீங்க எதிரான நீங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யாரு கொடுக்குறா, யாரு வாங்குறா? ஊழல் லஞ்சத்துக்கு எதிரா நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும். அதுதான் படம் வழி. நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை. தினந்தோறும் நம்ம சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த படம் மிக ஆழமாக அழகாக வடிவெடுத்து ஒவ்வொரு உரையாடலும் ஒரு தத்துவம் போல இருக்கு. தொடக்க காட்சியில ஒருத்தர் தெருவுல சிறுநீர் கழிச்சிருக்கா, அதை பாக்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவரு உள்ளூர்ல இருசக்கரத்தை ஏத்தி அதை தண்ணி அடிச்சு விட்டுருக்கு. பார்த்து போடா அப்படின்னு நீ பாத்ரூம்ல போடாங்கிறதுல இருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனைய இந்த படம் விதைக்கும். அதுல உங்களுக்கு தெரியும், அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம், இதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. முதல் பாகத்துக்கு இதுல இருக்கிற வேறுபாடு என்னன்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உளவியலா ஒரு நோய் இருக்கு. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா? இது யாராவது சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்ப இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது. எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இது ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று எண்ணாதனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு எளிவும் அழிவும். கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது, நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு நஞ்சாயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கவலையே பண்ணல. ஆனா அந்த படம் சொல்லுது, யார் சரி செய்யறது, சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருங்கிறதான் கோட்பாடு. அதைதான் படம் வலியுறுத்து. நாம வாழ்ற தெருவை கூட்டுவோம், தேசம் தானா சுத்தமாகும். இதை செஞ்சா நாடு சரியாயிரும். இது யாரோ வரணும், யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன், அது செஞ்சா கைதட்டுறேன். இது உளவியல். ஆனா இந்த படம் என்ன சொல்லுது, நீ உன் வீட்டை சரி செய்யி. ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? வரல, என்ன பண்ணுவ? அப்ப நீ சரி செய்யி. நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா, ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர இங்க வழி கிடையாது. அதுதான் சொல்லுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு இது சொன்னாங்க, நீங்க ஒரு அதிகாரி ஊழல் பெறார், லஞ்சம் பெறாருன்னா அதை சரி பண்ணிடலாம். ஒரு நேர்மையான நிர்வாகி சரி பண்ணிடலாம். ஒரு அரசியல் தலைவன் ஊழல் செய்யறான், லஞ்சம் செய்யறான், மோசமான ஆட்சி செய்யறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு, வலிமை மக்கள்கிட்ட இருக்கு. அடுத்த 5 ஆண்டுல மாத்திடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்கள் கரெக்ட் ஆயிட்டா, மக்களே ஊழல் மயமாயிட்டு, லஞ்சம் மயமாயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு, ஒரு குளம் நஞ்சாயிருச்சு, ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு, தண்ணி எடுத்து ஊத்திடலாம். ஒரு கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணி இறைச்சிட்டு வேற தண்ணியை நினைச்சிடலாம். கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால மக்கள் தெளிவடையணும். மக்களுக்குள்ள இப்ப ஒரு இடம் வச்சுக்கிறீங்களேன், எங்க தெருவுல அந்த தெருவுல காசு கொடுத்துட்டு இந்த தெருவுல காசு கொடுக்காம போறீங்கன்னு மற்ற தெருவுல நீங்க போராடும் போது ரொம்ப கஷ்டம். அப்ப மக்கள் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு. அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய ஐயா சங்கர் அவர்களுக்கும் அதுல ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய உலக நாயகன் எங்க அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெற ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க சொல்றேன், பொழுதுபோக்கா பார்க்காம கேடுகட்டு புறையோடி அழுக்கு சமூகமா இருக்கிற, குற்ற சமூகமா இருக்கிற இந்த சமூகத்தை பழுது பார்க்கிற இது ஒரு கலையா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்ற என்னுடைய அன்பு தம்பி ரமன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் நன்றி. இல்ல நீங்க தம்பி 75 வருஷமா ஊழி படம் ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்துல ஒழிக்கணும். சரி, இந்தியன் 1 வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா பதில் இருக்கா? இல்ல இன்னும் 10 படம், இன்னும் 100 படம் எடுத்தா கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது.
நீங்க மாறணும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக, நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும். அதுதான் படம் வடிவம். அந்த படம் வந்துச்சு போதும், நீங்க விடலையே. ஏன் ஊழல் லஞ்சம் ஒளியிலேயே இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா சொல்லுங்க. அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது, இந்த படத்துக்கான தேவை இருக்கத்தானே செய்யுது. நோய் இருக்கிறவ மருந்து தேவைப்படுது இல்ல, நோய் இருக்கு மருந்து வேற என்ன. அதுல சொல்லிட்டீங்க, இதுல சொல்றீங்களே, அப்படி சொல்ல முடியாது. அதனால நோய் தீர்ற வரை மாத்திரை கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க. சார், மத்திய அரசு மாநில அரசு சார்ந்த இன்னும் எந்தெந்த ஊழல பேசி இருக்காங்க, பேசணும்னு நினைக்கிறேன். ஊழல பேசி என்ன செய்யுது? எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். நான் உங்க கேட்கிறேன், நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா? நீங்க எதிரானவரா? நீங்க எதிரான இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யாரு கொடுக்குறா, யாரு வாங்குறா? பதில் இருக்கா? நாட்டுல எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறீங்க, வெறுக்கிறீங்க. அப்ப பிறகு யாரு கொடுக்குறா, யாரு வாங்குறா? பதில் இருக்கா? இங்க தன்னலத்துல இருந்துதான் பிறக்குது. பிறருக்கு யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சம் பிறக்குது. கோயிலா முதல்ல கும்பிட்டு சிறப்பு தரிசனம், பரிசீலனை நிக்க முடியல. அங்க தாயின் கருவறை பிரசவத்துக்கு போறனா என்ன செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்ச வார்த்தை தான் லஞ்சம். அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, காசு வச்சிருக்கான். அப்ப இயற்கை பிரசவம் விட சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு போகுது, சிசேரியனா போகுது, லஞ்சம். தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு. அப்ப அடுத்தவனுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கணும். ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் 10 தான் இருக்கா, 100 பேர் தரிசனம் நிக்கிறானா, 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா சீட்டு கிடைக்குமா? இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிற அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். ஒருத்தரும் சரியான நாடு சரியாயிரும். அதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு துணி வேணும்ல, அதுதான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் மாறணும். நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்குங்கிற எண்ணத்துலதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அதை ஒளிங்க சரியாயிடும். ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் ஒழியும். அதான் நான் சொல்றேன். ஆனால் மக்கள் மாறணும். அதிகாரியை சரி பண்ணி, அமைச்சரை சரி பண்ணி, கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியா இருக்குல்ல, அது தூய்மையா இருக்கணும், அது உண்டாயிருக்காது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணுங்க. அது யாரு சரி பண்ணணும்? நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறீங்க, நான் என்னையும் சரி பண்ணிக்கிறேன், அவரை சரி பண்ணிக்கிட்டு சரி ஆயிரும். அவ்வளவுதான். எனக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் வேற இடம் இருக்கு, படமா அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை இருக்கு, அங்க பேசிக்கிறேன். சமகால அரசியலையும் அதே போல அரசு அலுவலகங்களையும் படக்கூடிய விஷயங்களும் நிறைய பிரதிபலிச்சிருக்காங்க. ஆனா ஊழலுக்கு எதிராக ஒருத்தர் கிளம்பி வராங்கன்னா அவங்களே மக்கள் வேற தான் பாக்குறாங்க. இது அப்படிதான். நீங்க இயேசுவை சிலுவையில இல்லையா, நபிகளை கல்லால் எடுத்துறீங்க. நபிகள் போய் கேட்கிறாரு, என்னையுமா எரிவாங்கன்னு கேட்கிறாரு. உன்னைய தாண்டா முதல்ல எரிவாங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு அடிப்படை இருக்கு தம்பி. நல்லதை சொல்ல வந்தா நாத்திகமா, இல்லைன்னா நக்சலைட்டுமா. நீங்க எந்த நல்லதை எடுத்தோன்னு கேட்டுக்கிறீங்க. மக்களின் மனநிலை தான். தனக்கு பாதிப்பு ஏற்படும் பாருங்க. அந்த கதாபாத்திரம் பாருங்க தம்பி, இவரோட கதாபாத்திரம் சித்தார்த்தோடது. அவங்க அம்மா இறந்தவொடனே வந்து தனக்கு பாதிப்பு வந்தவங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னலத்துல பார்க்கும்போது சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்துருது. அடிமை எப்படி உருவாகுறான்? அநீதி எதிர்ப்பு துணிவு இல்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியா சகிக்கிறவன் அடிமை ஆயிடுறான். அப்படிதான். எது ஒன்றை இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை எப்படி அடைய முடியும்? மரணம் யாருக்கு நீங்க? அது தவறு தான். பெத்த தாய் தந்தையரை செஞ்சாலும் தவறு தான் நினைக்கிறவன் தான் சரியானவனா இருக்க முடியும். சமூக மாறுதலை ஏற்படுத்த முடியும். அப்படிதான் மக்கள் இருப்பாங்க. மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது எங்க பாட்டு கிடையாது. அது விடுங்க, அது அப்புறம் அண்ணன் பேசு. இது படத்துக்கான மட்டும். நன்றி. சண்டாளா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டேன். இதுக்கு ஏகப்பட்ட கடிதங்களை எனக்கு எழுதினாங்க. அப்பதான் சத்தியமா தெரியும் இப்படி ஒரு சமூகம் இருக்கு, சாதி இருக்கு. அதுக்காக நான் வருந்தினேன், பதில் கடிதம் போட்டேன். அது ஒன்றும் இல்லை, அதை சொல்றதுக்கு அவங்க. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.